அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ரீட் தி ப்ராப்ளம். அதை பற்றி அவர் விவரிக்கிறேன், அப்புறம் போர்டுக்கு போகலாம். பாருங்கள், which of the following is the most precise device for measuring length? A vernier caliper with 20 divisions on the sliding scale, okay? A screw gauge of pitch 1 millimeter and 100 divisions on the circular scale. An optical instrument that can measure length to within a wavelength of light ன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? என்ன கேட்டிருக்காங்க? மோஸ்ட் ப்ரிசிஷன் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ that is precise. It is not accuracy, it is not just accuracy. Accuracy is different, precision is different, though it has got connection. வித்தியாசம் இருக்கு. அக்யூரசினா என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எவ்வளவு தூரம் உங்களால் மெஷரபிள் குவான்டிட்டியாக ஆக்குறீங்க, accurate to the objective phenomena is accuracy. Precision means அதை எத்தனை டெசிமலுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறீங்க, இட் இஸ் ப்ரிசிஷன், ரைட்? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிசிஷன். உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வெர்னியர் காலிபர் அதிக ப்ரிசிஷனா, ஸ்க்ரூ காஜ் அதிக ப்ரிசிஷனா, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சே மைக்ரோஸ்கோப் அதிக ப்ரிசிஷனா அப்படி கேட்குறாங்க. எனிபடி கேன் டெல். உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் படித்த சர்க்கிள் இயங்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது ஹைலி ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனுடைய விலை அதனால தான் அதிகமாக இருக்குது. பட் எனிவே, எப்படி அப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ சயின்டிஃபிக்காக எக்ஸாமின் பண்ண போகிறோம். அது எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அதால் குறைந்தபட்சம் எவ்வளவு அளக்க முடியும், குறைந்தபட்சம் எவ்வளவு அளக்க முடியும் என்பதற்கான வார்த்தை லீஸ்ட் கவுண்ட். இப்போ ஸ்கேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கேலை வச்சு நீங்கள் எதை அளக்க முடியும்னா, அதிகபட்சமாக 1 மில்லிமீட்டர் அளக்க முடியும். யூ கேனாட் கோ பிலோ மில்லிமீட்டர். அப்போ நீங்கள் கற்பனையாக தான் சொல்ல முடியும், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மில்லிமீட்டர் கீழே யூ கேனாட் மெஷர், சென்டிமீட்டர் யூ கேன் மெஷர், ஃபீட் யூ கேன் மெஷர், ரைட்? மில்லிமீட்டர் யூ கேன் மெஷர், பியாண்ட் மில்லிமீட்டர் யூ கேனாட் கோ. மில்லிமீட்டர் தான் கிராஜுவேஷன் இருக்கும். யூ காட் தி பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம என்னென்னா, வெர்னியருடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன, ஸ்க்ரூ காஜுடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன, தென் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்புடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன, இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அகெயின் பிள்ளைங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெர்னியர் காலிபர் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபென்டாஸ்டிக் டிவைஸ், இல்லைங்களா? இப்போ என்னால் சாரால் வெர்னியர் காலிபருடைய மொத்த ஃபங்க்ஷனையும் என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வாய்ப்பு இருக்கிற பிள்ளைங்க படிங்க, அதர்வைஸ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அதுக்கு செப்பரேட் வீடியோ தரேன். எனிவே, ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இட் வாஸ் இன்வென்டட் பை ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் வெர்னியர். ஸோ தட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் வெர்னியர் காலிபர். ஸோ வெர்னியர் காலிபருடைய லீஸ்ட் கவுண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா, அதனுடைய மெயின் ஸ்கேல் டிவிஷன், இட் ஹஸ் காட் 2 ஸ்கேல்ஸ், ரைட்? அதனுடைய மெயின் ஸ்கேலுக்கும் அதனுடைய வெர்னியர் ஸ்கேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான், தட் இஸ் த அமௌண்ட் யூ கேன், ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் யூ கேன் மெஷர், தட் இஸ் லீஸ்ட் கவுண்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வெர்னியருடைய மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் நீங்கள் கிராஜுவேட் பண்ண முடியாது, உங்கள் கண்ணுக்கு தெரியாது. புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா, ஸ்கேலில் மில்லிமீட்டர் போகிறீங்களா, மில்லிமீட்டர் நீங்கள் இஃப் யூ ஃபர்தர் கேலிப்ரேட் யூ கேனாட் சி. ஏன் 1 மில்லிமீட்டர் நிப்பாட்டுறோம், யூ கேனாட் சி, ஓகே? ஸோ 1 மில்லிமீட்டர் வெர்னியர் ஸ்கேலில் 20 டிவிஷன் இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மெயின் ஸ்கேலில் 19 டிவிஷன் இருக்கும், மீனிங் 19 மில்லிமீட்டர், ரைட்? ஸோ இங்கே 20 டிவிஷன். பொருள் என்னென்னா, 20 டிவிஷன் என்பது 19 மில்லிமீட்டர் என்றால் ஒரு டிவிஷன் எத்தனை மில்லிமீட்டர்? 19 divided by 20, சிம்பிள். அப்போ லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் 1 MSD minus 1 VSD. மெயின் ஸ்கேல் டிவிஷனில் 1 மில்லிமீட்டர், இது 19 by 20 மில்லிமீட்டர். ஸோ அதால் அளக்கப்படுகிற லீஸ்ட் கவுண்ட் 1 minus 19 by 20. ஸோ 1 by 20 is 0.05 millimeter is 0.005 சென்டிமீட்டர். இதான் பிள்ளைங்களா வெர்னியர் காலிபருடைய லீஸ்ட் கவுண்ட். இதுக்கு கீழே யூ கேனாட் மெஷர் இந்த வெர்னியர் காலிபரில். அடுத்து பாருங்கள், ஸ்க்ரூ காஜ். ஸ்க்ரூ காஜில் ப்ராப்ளி சிம்பிள் கான்செப்ட், நாட் ஆஸ் பிரில்லியன்ட் ஆஸ் வெர்னியர். ஸ்க்ரூ காஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் சம்திங் கால்டு பிட்ச். இங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, திஸ் வில் ரிவால்வ், இல்லைங்களா?
ஸோ ஒரு பிட்சை எத்தனை டிவிஷனாக பண்ணுறோம், சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 மில்லிமீட்டரை, தட் இஸ் 1 மில்லிமீட்டர் அது வெளியே வர்றதுக்கு யூ ஹவ் டு ஸ்க்ரூ இட் ஃபார் 100 டிவிஷன். ஸோ அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா pitch length divided by number of division in circular scale. Pitch length 1 millimeter pass பண்ணுறதுக்கு it is 100 division, meaning 0.001 millimeter. சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.0001 சென்டிமீட்டர், மீனிங் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரூ காஜோட லீஸ்ட் கவுண்ட் இது, வெர்னியரோட லீஸ்ட் கவுண்ட் இது. ஸோ நேச்சுரலி லீஸ்ட் கவுண்ட் எதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபார் ஸ்க்ரூ காஜ். ஸோ ஸ்க்ரூ காஜ் இஸ் more precise than vernier, right? Now நீங்கள் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டீங்கன்னா அங்கே you are measuring using wavelength of the light. So light உடைய wavelength is small value, it is termed in Armstrong unit. Armstrong unit means 10 to the power of minus 10 meter. So this is 4000 Armstrong unit to 8000 Armstrong unit. So approximate 10 to the power of minus 7 meter, meaning 10 to the power of minus 5 centimeter, 10 to the power of minus 5 centimeter, meaning 0.00001 centimeter. Now you compare. So you can understand optical instrument is much precise over all these instruments. Optical instrument உடைய precision கூட ஸ்க்ரூ காஜோ வெர்னியரோ போட்டி போட முடியாது. பட் அண்டர்ஸ்டாண்ட், வெர்னியரை சுலபமாக டிசைன் பண்ணிடலாம், ரைட்? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே என்ன செஞ்சு கையில் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு வெர்னியர் கலிபர் வச்சுருப்பாங்க. அதனுடைய லீஸ்ட் கவுண்ட்டுக்கான பிரின்சிபல் இப்போ சார் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஏதேனும் புரியாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யுங்க, வீடியோ போட்டு பாருங்கள். அதுக்கு மேலே புரியாமல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலை அறிமுகப்படுத்துங்க, அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகள்.